ஹலோ நண்பர்களே, குவைத்திற்கு வரும் வழியில் 3 இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1000 தினார் வரைக்கும் விசாவை விற்பனை செய்த 9 நபர்கள் குவைத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நிறைய குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, ஒரு குவைத்திய பல முறை வாகனத்தை கொண்டு இடித்து கொலை செய்து நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்த ஒரு நபர் குவைத்தில் தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. அதாவது அல்ஃபிர்தோஸ் ஏரியாவில் ஒரு குவைத்தி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவர் மேலே வாகனத்தை கொண்டு இடிச்சிருக்காரு. இடித்தது மட்டும் இல்லாமல் அவர் சாகிற வரைக்கும் அவர் மேலே திரும்ப திரும்ப வாகனத்தை ஏற்றி கொலை செய்திருக்காரு. இவர் ஏன் இப்படி செஞ்சார் அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியலை. போலீஸ் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் கல்ஃப் நேஷனல், அதாவது வளைகுடா நாடுகளை சார்ந்த அரபி அப்படின்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக குவைத்தில் இருக்க வேண்டிய சூழல். இதை கேட்கும் பொழுது ஒரு பயம் நமக்கு உள்ளூர அடுத்த செய்தி, குவைத்தினுடைய நுவைசிப் துறைமுகம் வழியாக 303 பேக்கெட் சிகரெட்ஸை காருக்குள்ளே மறைச்சி எடுத்துகிட்டு வர முயன்ற ஒரு நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த மாதிரியான ஸ்மக்லிங்கை பொறுத்த வரைக்கும் சின்ன தண்டனை தான் கிடைக்கும். ஆனால் இது பெரிய லெவலில், இது முதற்கட்டம் 303 அப்படிங்கிறது குறைவான எண்ணிக்கை. ஒரு தடவை இதை மாதிரி பண்ணி பழகக்கூடியவங்க திரும்ப திரும்ப அதிக அளவில் இதை மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும். காசுக்காக இந்த மாதிரி செய்யாதீங்க. குவைத்தில் மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நபர் குறித்த கூடுதல் தகவல்கள் இதுவரை வெளியாகல. அடுத்தடுத்த வீடியோக்களில் அது சம்பந்தமான செய்திகள் வெளியாகும். அடுத்த தகவல், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த 9 நபர்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசாவை கம்பெனி, அதாவது ஃபேக்கான முறையில் கம்பெனியை குவைத்திகளினுடைய துணையோட உருவாக்கி இதில் வெளிநாட்டவர்கள்ட்ட இந்த மாதிரி வேலை இந்த கம்பெனியில் இருக்குது, உங்களுக்கு வேலை வேணும்னா விசா ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட 800 தினார்லேருந்து 1000 தினார் வரைக்கும் அவர்கள்ட்ட பணமாக வாங்கிட்டு குவைத்திற்கு வந்த பிறகு அவர்களை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறது. அதற்கு பிறகு அவங்க போலீஸில் சரணடைஞ்சு ஊருக்கு போக வேண்டியது. இந்த மாதிரியான செயல்பாடுகளில் இவர்கள் இந்த 9 நபர்களும் ஈடுபட்டிருக்காங்க. வெளிநாட்டவர்கள் 382 நபர்கள்ட்ட இந்த மாதிரி செஞ்சு மிக கடுமையான தலைவலியை ஏற்படுத்தியிருக்காங்க. குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் தற்பொழுது இவர்களை கண்டுபிடிச்சு அந்த 28 கம்பெனிகள், இவர்கள் ஃபேக்காக உருவாக்கின 28 கம்பெனிகளையும் அதற்கு உதவி செய்த குவைத்தியையும் கைது செய்திருக்காங்க. எல்லாருமே எகிப்து நாட்டை சார்ந்தவங்க, இந்த வேலை செஞ்சவங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த தகவல், குவைத்திலிருந்து மக்கா மதீனாக்கு எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி சில குரூப்ஸ் ஈராக்கில் இருக்கக்கூடிய கர்பலா அர்பைன் அப்படிங்கிற ஒரு யாத்திரை செய்வாங்க. அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த ஒரு சிலர் குவைத்திலிருந்து ஈராக்கு போயிட்டு அந்த யாத்திரையை முடிச்சுட்டு திரும்பி வர்ற வழியில் மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்துருக்காங்க. இந்த விபத்தில் 3 இந்தியர்கள் மற்றும் ஒரு பாகிஸ்தான் நாட்டவர்கள் உயிரிழந்திருக்காரு. இன்னும் நிறையா பேர் இந்தியர்கள் இதில் படுகாயமடைஞ்சு சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது லாரி பஸ், இவங்க வந்த பஸ் மேலே மோதி இந்த விபத்து நடந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இவருக்காக ஒரு அஞ்சலியை கீழே செலுத்துங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க.